ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுகளால் சூழப்பட்ட சபரிமலா மலைப்பகுதியில் தெய்வீக சக்தியுடன் வாழ்ந்தார் லோர்ட் ஐயப்பன். அவரை பற்றி எல்லா இடங்களிலும் ஒரு பேச்சு. அவர் வந்தால் அநீதி ஓடும். அதே நேரத்தில் கடலோரங்களிலிருந்து காடுகள் வரை பயமுறுத்திய ஒரு வீரர் இருந்தார். அவர்தான் வாவர். வாவர் மிகவும் பலமுள்ளவர். யாரும் அவரை எதிர்கொள்ள தயங்குவார்கள். ஒரு நாள் விதி இருவரையும் சந்திக்க வைத்தது. மழை பொழியும் இரவு, காடு முழுவதும் இருள். அந்த நேரத்தில் ஐயப்பன் வாவரை எதிர்கொண்டார். நான் ஐயப்பன், நான் வாவர். ஒரே கணத்தில் போராட்டம் தொடங்கியது. வாழ்மோதியது, சத்தம் முழங்கியது. மின்னல் ஒளியில் இருவரின் கண்கள் ஜொலித்தது. நேரம் கடந்து கொண்டே போனது. ஆனால் யாரும் தோற்கவில்லை. அப்போது ஐயப்பன் நின்றார். வாவரே, உன் வலிமை எனக்கு தெரியும், ஆனாலும் மனம் அதை விட நல்லது. இந்த வார்த்தை வாவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்னை புரிந்து கொண்ட ஒரே மனிதன் நீதான் என்றார் வாவர். அந்த நிமிஷத்தில் எதிரிகள் நண்பர்களாக மாறினார்கள். அதன் பிறகு வாவர் ஐயப்பனின் தோழனாக இருந்து தர்மத்தை காக்க உதவினார். இன்றும் சபரிமலா செல்லும் பக்தர்கள் ஐயப்பனை மட்டுமல்ல, வாவரையும் மரியாதையுடன் நினைக்கிறார்கள். அதையும் உண்மை. வலிமை போராட்டத்தில் இல்லை, மனதில்தான். நல்ல மனம் இருந்தால் எதிரியும் நண்பன் ஆகலாம்.